ஹலோ கைஸ், டாலிவுட் டுக் ஓவர்னு போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் என்னெல்லாம் பண்ணி பீக்ல இருந்த தமிழ் சினிமாவை ஓரங்கட்டி தெலுங்கு சினிமா இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டை புடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இது. அண்ட் அந்த வீடியோலயே பார்ட் 2 வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ எப்பவும் போல இந்த வீடியோலயும் 5 காரணங்கள் கான்செப்ட் தான். அதுல மொதல் விஷயம், தமிழ் சினிமால ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்றதுக்கு ஒரு டீம் இல்ல அப்படின்றது தான். இந்த விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லி இத கண்டிப்பா வீடியோல சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை யூஸ் பண்ணாம அவங்களே எழுதுறேன் அப்படின்னு எழுதி படத்தை சொதப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா விக்ரம் வரைக்கும் ரத்னகுமாரோட ஒரு டீமே வச்சிருந்தாரு. பட் எப்ப ரத்னகுமாரை கழட்டி விட்டாரோ அப்பயே லோகேஷ்க்கு தரித்திரம் பிடிச்சிருச்சு. லியோ கூலின்னு வரிசையா அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் தெலுங்குலன்னு பார்த்தா செப்பரேட்டா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டீமை வச்சு டைரக்டர்ஸோட ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது டைரக்டர் ஒரு ஐடியாவை சொல்றாருன்னா அதை தாண்டி அந்த டீம்ல வேற யாரோ ஒருத்தருக்கு கூட புதுசா ஒரு ஐடியா தோணலாம். அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது படம் இன்னும் நல்லா வரும். சோ அதனாலதான் டாலிவுட் டைரக்டர்ஸ் லைக் ராஜமௌலி, நாகஸ்வின், சுகுமார் அண்ட் பிரசாந்த் நீல் உட்பட நிறைய டைரக்டர்ஸ் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ்னே ஒரு டீம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா பட்ஜெட் மட்டும் 200-300 கோடி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஸ்கிரிப்ட் எழுத ஒரு டீம் வச்சுக்கலன்னா எப்படி? சரி, ஓகே, இதை விடுங்க. அடுத்து ரெண்டாவது காரணம் ஸ்கிரீனிங் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை 4ஆ பிரிக்கலாம். ஸ்கிரீன் கவுண்ட், ஃபிளெக்சிபிள் டிக்கெட் பிரைசிங், ஏர்லி மார்னிங் ஷோஸ் அண்ட் முக்கியமா ஓடிடி விண்டோ. சவுத் இந்தியாலேயே டாலிவுட் கிட்ட தான் அதிக ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஏன்னா தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஆந்திரா அண்ட் தெலுங்கானான்னு 2 பெரிய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ அது அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி டிக்கெட் பிரைசிங்கும் ஃபிளெக்சிபிளா இருக்கு. இது சில இடங்கள்ல 2000-3000 டிக்கெட் விற்கிறப்ப தப்பு தான். பட் இருந்தாலும் அது அபிஷியலா பண்றதுனால கலெக்ஷன் எங்கேயோ போய் நிக்குது. அஃப்கோர்ஸ் அது தப்பு தான் அப்படின்னாலும் பெரிய ஹீரோஸை பார்க்கணும், விஷுவல் கிராண்ட்னஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கிரேஸ்ல மக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. நாம தான் இங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம் டிக்கெட் பிரைஸ் அதிகம் அப்படின்னு. அண்ட் இதோட அடிஷனல் பெனிஃபிட்டா அங்க ஏர்லி மார்னிங் ஷோஸும் இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் தெலுங்கு படங்களுக்கு. என்ன ப்ரோ, 1-2 ஷோ தானே, இதுல என்ன வந்துற போகுது அப்படின்னு கேட்கலாம். பட் மொத்தமா பார்க்கும்போது கிராஸ் மார்ஜின் எங்கேயோ போய் நிற்கும். தமிழ்நாட்டிலையும் ஏர்லி மார்னிங் ஷோஸ் இருந்துச்சு. பட் விஜயஜித் படங்களை தவிர்த்து வேற எந்த படத்துக்கும் அது பெருசா யூஸ் ஆகல. அதனால அது இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். சோ இந்த 3 விஷயங்களும் தியேட்ரிக்கலா ஒரு படத்துக்கு ஹெல்ப் பண்ணாலும் அடுத்து சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஓடிடி விண்டோ. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் 8 வீக் விண்டோ அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டை பெருசா ஃபாலோ பண்றாங்க. அதாவது படம் 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை ஓடிடில விடணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். இது சைன் பண்ணா மட்டும் தான் நார்த்ல மல்டிப்ளெக்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த கான்ட்ராக்ட்டுக்கு இவங்க போயிடுறதுனால நார்த்லயும் நிறைய மல்டிப்ளெக்ஸ்ல தெலுங்கு படங்களை வாங்கி ஓட்டுறாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் பத்தி தெரியும், அதிக ஸ்கிரீன்னா அதிக காசு. பட் அப்படியே இங்க தமிழ்ல பார்த்தா என்னதான் படம் ஓஹோன்னு ஓடினாலும் 30 நாளை தாண்டிடுச்சுன்னா தூக்கி அசால்ட்டா ஓடிடி கையில கொடுத்துறாங்க. பட் அதை தெலுங்கு சினிமா பண்றது இல்ல. அவங்க பொறுமையே பெருமை அப்படின்ற கான்செப்ட்ல 2 மாசம் கழிச்சு தான் ஓடிடிக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த ஸ்கிரீனிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க பெரிய கலெக்ஷன் பாக்குறாங்க. பட் அதுல ஒண்ணு கூட தமிழ் சினிமா பண்றதே இல்ல. இங்க ஃபிளெக்சிபிள் டிக்கெட் பிரைஸ் இல்ல, ஏர்லி மார்னிங் ஷோஸ் இல்ல, நிறைய தியேட்டர்ஸ் இல்ல, அண்ட் 8 வீக் விண்டோ கான்ட்ராக்ட் சைன் பண்றதே இல்ல. பட் இதெல்லாம் அடுத்து வர படங்களுக்காவது பண்ணுங்க. சரி, ஓகே, இதையும் விடுங்க. அடுத்து 3வது காரணம் ஸ்டோரி தான். வைட் ஸ்ப்ரெட்டா நேஷனல் வைட் ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி இருக்கணும். இந்தியா ஃபுல்லா அந்த கதை ரீச் ஆகணும். சோ அந்த பேட்டர்ன்ல தான் TFI படம் பண்றாங்க. லைக் பாகுபலி, புஷ்பா, ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே எந்த லாங்குவேஜ்ல வேணா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். பட் தமிழ்ல வர்றது எல்லாமே ரீஜனல் படங்களா தான் இருக்கு. அதை மற்ற லாங்குவேஜ்ல டப் பண்ணாலும் பெருசா பிரயோஜனம் இல்ல. உதாரணமா இப்ப கருப்பே எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா கும்பிடக்கூடிய ஒரு சாமி, அதை பத்தி படம் எடுத்தா நார்த்ல ரீச் ஆகாது. அதே மாதிரி பாம்பே, கல்கட்டா மாதிரி இடங்கள்ல கும்பிடக்கூடிய சாமியை பத்தி படம் எடுத்தா இங்க ஓடாது. பட் அதுவே ராமர், கிருஷ்ணர், ஹனுமான் மாதிரி படங்கள் எடுத்தா எல்லா ஸ்டேட்டுக்கும் ரீச் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் செப்பரேட்டா ராமாயண், மகாபாரதம்னு நேஷன் வைட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு. சோ அதனால அதை எத்தனை வாட்டி எடுத்தாலும் போய் பார்க்க ஆடியன்ஸும் இருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அதுவும் அந்த கதைகளை வச்சு இந்த காலத்துக்கு கனெக்ட் பண்ற மாதிரி படம் எடுக்கிறதுலாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஐடியா தான். லைக் கல்கி அண்ட் ஹனுமான்லாம் அதை தான் பண்ணாங்க. அந்த படமும் ஹிட் ஆச்சு. சோ இந்த மாதிரி எபிக் ஸ்டோரி உள்ள காட்ஸை தாண்டி ஒரு சாமி படமோ இல்ல ஒரு மித்தாலஜி படமோ ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் பிரசன்டேஷன். அது வேற டிபார்ட்மெண்ட். லைக்
லைக் காண்டாரா, மகாவதார் நரசிம்மாலாம் பிரசன்டேஷன்னால ஓடின படங்கள் தான். அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம். ஸோ படங்கள் இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகணும்னா ஒன்னு நேஷனல் வைட் ரீச் ஆகிற கதையா இருக்கணும், இல்லையா நல்ல பிரசன்டேஷன் இருக்கணும். இது ரெண்டுமே டோலிவுட்ட இருக்கு, கோலிவுட்ட இல்ல. பட் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை இதுக்கப்புறம் தமிழ் சினிமால எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வரிசையா கடவுள் பேர் நிறைய இடத்துல அடிப்படுது, பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. சரி ஓகே, இதையும் விடுங்க. அடுத்து 4வது காரணம், கிராண்டியரான படங்கள் பண்ணணும். இப்ப மக்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே பிரம்மாண்டமா லார்ஜர் தன் லைஃப் அப்படின்ற கேரக்டர்ஸ் தான். நம்பவே முடியாத விஷயத்த நம்ப வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி தமிழ் சினிமால படம் வந்து நான் பார்த்ததே இல்ல, எக்ஸப்ட் எந்திரன். ஆனா தெலுங்குல பாகுபலிக்கு அப்புறம் வந்த படங்களும் சரி, இனிமேல் வரப்போற படங்களும் சரி, எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்கு. அந்த கிராண்டியருக்காக தான் டிக்கெட் பிரைஸ் எல்லாம் ஒரு விஷயமாவே பார்க்காம ஆடியன்ஸ் அந்த படத்தை என்ஜாய் பண்றாங்க. அதனாலேயே அடுத்தடுத்து வர படங்கள்லயும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இங்க அது நடக்கல. சரி ஓகே, இதையும் விடுங்க. அடுத்து 5வது காரணம், தெலுங்குல ஃபேன் வார் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. இப்போ ஒன்னு பண்றீங்கல்ல, இங்க இவர் ஃபேன்ஸ் நினைச்சாதான் படம் ஓடும், அவர் படம்லாம் எப்படி ஓடுதுன்னு நாங்க பாக்குறோம், நாங்க தான் தமிழ் சினிமாவே, நாங்க இல்லைன்னா ஒரு படம் ஓடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கல்ல ஒரு குரூப். நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த குரூப் ஒன்று பண்றாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் தெரியுமா? அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வயசானவங்க மார்க்கெட் இல்லாதவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பெருமையா? ஸோ அதனால இந்த ஃபேன் வார்லாம் விட்டுட்டு சினிமாவா பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான். இந்த விஷயம் தெலுங்குல நடக்கிறதே இல்லை. ஏன்னா RRRல ராம் சரண் என்டிஆரை போட்டு பொழந்து எடுப்பாரு. பட் கதைக்கு அது தேவை அப்படின்னு மெச்சூரா ஆடியன்ஸ் அந்த படத்தை கொண்டாடினாங்க. ஆனா நீங்க இன்னும் அணி இல்லாம தவக்கல மல்லாக் மெண்டல்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஃபேன் வார ஃபர்ஸ்ட் ஒழிச்சாலே தமிழ் சினிமா பாதி உருப்பிட்டுரும். பட் இதுக்கப்புறமாவது திருந்த ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி தெலுங்குல இருக்க ஒண்ணு தமிழ்ல இல்லைன்னா அது ராஜமௌலி தான். ஏன்னா இன்னைக்கு தெலுங்கு சினிமா பீக்குக்கு போனதுக்கு காரணமே அவர் தான். ராஜமௌலி இல்லைன்னா TFI குளோபல் ரீச் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் கூட படம் பண்ண எல்லாருமே இன்னைக்கு பெரிய ஸ்டார்ஸ். அவங்க எல்லார்கிட்டயுமே 1000 கோடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஈவன் நானி கிட்ட இருந்துமே 1000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து வர அந்த பாரடைஸ் படத்துல இருந்து நானி மட்டும் இல்ல, பிரபாஸ், ராம் சரண், ஜூனியர் என்டிஆர்னு எல்லாருமே குளோபல் ஸ்டார்ஸா ஆயிட்டாங்க. அதை விட ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வெல் நோன் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் 500 கோடி கலெக்ஷன் கொடுக்காத மகேஷ் பாபுவோட அடுத்த பட பட்ஜெட் 1000 கோடி. அதுக்கு காரணம் ராஜமௌலி தான். ஹீ இஸ் நாட் இன் பீக், ஹீ இஸ் த பீக் அப்படின்ற கோட்டுக்கு ஆப்டான ஆளு அவரு தான். அண்ட் இதுக்கப்புறம் பாகுபலி 3 வேற வருதுன்னு சொல்றாங்க. வாரணாசியவே 5000 கோடி வரை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பாகுபலி 3லாம் 10,000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத. ஸோ ஃபைனலா என்னெல்லாம் பண்ணி டோலிவுட் தமிழ் சினிமாவை ஓரங்கட்டினாங்கன்னு நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் இந்த லிஸ்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பார்ட் 3 வேணும்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா போடுறேன். அண்ட் இந்த வீடியோல நான் சொன்னதை தாண்டி நீங்க எதுவும் சொல்லணும்னு நினைச்சாலோ இல்ல சொல்றதுக்கு எதுவும் வச்சிருந்தீங்கனாலோ போற போக்குல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. குட் பை.